Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு cleaning vlog தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சூப்பரான கடாய் சிக்கன் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷோகேஸ்க்கு மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்த டெடி பேர் ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ஷோகேஸில் இருக்கக்கூடிய டாய்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தா. அதை வந்து எடுத்து கொடுத்துட்டு திரும்பவும் என்னோட க்ளீனிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபுல்லாமே நல்லா வைப் பண்ணி விட்டுடுறேன். வெட் கிளாத் வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் அப்படியே விடாமல் திரும்பவும் ஒரு ட்ரை கிளாத் வச்சு எந்த ஒரு ஈரமும் இல்லாத மாதிரி ஃபுல்லாக நல்லா வந்து வைப் பண்ணி விட்டுருங்க. இந்த ஷோகேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே உட்டன் ஒர்க்கு. ஸோ நம்ம வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம்னா நமக்கு வந்து லைஃப் வராது. ஸோ திரும்பவும் வந்து ட்ரை கிளாத் வச்சு ஈரம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வைப் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஷோகேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய செல்ஃபையுமே பார்த்திங்கன்னா கையோட க்ளீன் பண்ணி விட்டுடுறேன். இந்த ஷோகேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய செல்ஃப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் மெஸ்ஸியாக இருக்குது. இதை வந்து நான் எத்தனை டைம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலுமே மெஸ்ஸியாகிடுது. ஒன்ஸ் நான் இதை வந்து உள்ளே இருக்க எல்லா திங்ஸையும் வெளியே எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வேக்யூம் கிளீனர் வச்சு இந்த செல்ஃப்குள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த செல்ஃப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா மெடிசன் நீடட் திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பிபி அப்பரேட்டஸ், ஸ்டெத்தஸ்கோப், டெம்பரேச்சர், பல்ஸ் ஆக்சிமீட்டர் செக் பண்ணுறது எல்லாமே வந்து அதிலேயே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெடிசன் பாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இப்போ மெடிசன் பாக்ஸில் இருக்க மெடிசன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நான் எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் மெடிசன் பாக்ஸ்க்குள்ளே. இந்த செல்ஃப் பார்த்திங்கன்னா இயர்லி ஒரு 3-4 டைம்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு டைம் க்ளீன் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா இந்த மெடிசன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மெடிசன்ஸோட எக்ஸ்பைரி டேட் எல்லாமே செக் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஒரு இயர் முடியும் போதுமே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மெடிசன் பாக்ஸில் இருக்க எக்ஸ்பைரி டேட் எல்லாமே பார்த்துட்டு எக்ஸ்பைரி முடிஞ்சிருந்ததுன்னா அதை கையோடு டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். இப்போ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு, ஃபீவரு, காஃபி இது எல்லாமே இருக்குது. டாக்டர்கிட்ட இப்போ ரீசெண்டாக தான் செக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாமே இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். மீதி மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மெடிசன் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு செல்ஃப் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் செல்ஃப் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். செகண்ட் செல்ஃபில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பிக் ட்ரே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கூடையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேனோ அதையே தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த பிக் ட்ரேயில் பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர், எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு, டேப்பு, இந்த மாதிரி நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த கூடையில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்ஸ் இதையுமே நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து கீழே ஆர்கனைஸ் பண்ணிடலாம் செல்ஃபில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபையுமே ஒரு வழியாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செல்ஃபோட நிலமை எப்படி இருந்தது, ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் எத்தனை டைம் இந்த செல்ஃப் வந்து ஆர்கனைஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ண நான் வந்து மெஸ்ஸி ஆக்கிடுறேன். இதுக்கப்புறமாச்சும் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த கபோர்டோட டோரையுமே கையோடு தொடச்சி விட்டுட்டேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கபோர்டையுமே பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி மெஸ்ஸியாக்கி வச்சுருக்கேன். இதையுமே கையோடு க்ளீன் பண்ணி விட்டுடுறேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே வெளியில் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையுமே வெளியில் எடுத்தாச்சு. வேக்யூம் கிளீனர் வச்சு 2 செல்ஃபையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடுறேன் ஃபுல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த செல்ஃபில் வைக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைல் மெத்தடில் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வைக்கிற திங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஃபைல் மெத்தடில் ஆர்கனைஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுனால திங்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் மெஸ்ஸியும் ஆகாது.
இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய செல்ஃப் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. கீழே இருக்க செல்ஃபையும் அதே மாதிரி ஃபைல் மெத்தட்லேயே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 செல்ஃபையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட அப்பியரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பேக் வந்து நாங்கள் எங்கேயாச்சும் ட்ராவலிங் போகும்போது எடுத்துகிட்டு போகிற பேகு, அதை வந்து இந்த செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். பாப்பாவோட பியூரோலையும் இந்த பேகு எக்ஸ்ட்ரா வந்து அட்டைப்பெட்டி எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே எதுக்காச்சும் யூஸ் ஆகணும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் அது வந்து யூஸே ஆக போகிறதில்ல. ஸோ அது எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இந்த பேக் எல்லாமே ஒரே இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டில் ஹெட் அண்ட் சைடில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதே இடத்துல அந்த பேக் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸ்க்கு மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்த டெடி பியர், ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காட்டோட ஹெட் அண்ட் சைடில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நான் பிளாங்கெட்ஸு, கொஞ்சம் கிளாத்ஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து ஒன்ஸ் நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டஸ்ட் இருக்குது. ஸோ கையோடு அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வேக்கம் கிளீனர் வச்சு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே ஆல்ரெடி நான் என்னென்ன திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேனோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணிடுறேன். இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க 2 பிக் ஷாப்பர்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னன்சி டைமில் யூஸ் பண்ண என்னோடய ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்த அந்த கபோர்ட்லேருந்து எடுத்த ட்ராவலிங் பேக்கு, என்னோடய ஹேண்ட் பேக் வந்து இன்னொரு பிக் ஷாப்பரில் அடுக்கி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பில்லோ கவர்ஸ், பிளாங்கெட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஹெட் சைட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதோட ஃபுல் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா க்ளீனிங், ஆர்கனைசேஷன் எல்லாமே முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் சூப்பரான கடாய் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கடாய் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு வானல் வந்து கேஸ் மேலே வச்சுருக்கேன். வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், மிளகு 1/2 டீஸ்பூன், 3 காய்ந்த மிளகாய், 1/2 டீஸ்பூன் தனியா, 2 கிராம்பு, ஒரு பட்டை, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து வறுத்துக்கணும். இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து அரோமா நல்லா நமக்கு வரும். அப்போவே தெரிஞ்சிடும் இது எல்லாமே நல்லா வந்து வறுபட்டுருச்சுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இதில் இருக்க சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் சிக்கன் பண்ணுறதுக்கு அதே கடாயில் வந்து 1 டீஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கீ வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த கடாய் சிக்கனுக்கு கீ வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கிட்ட சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சீரகம் வந்து நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும். சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பச்சை மிளகாவை நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி பாருங்கள் நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம இதை நல்லா சாத்தே பண்ணிக்கலாம் ஆயிலில்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் 2 தக்காளியை இந்த மாதிரி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா இதை வந்து சாத்தே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு தக்காளியிலிருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நான் இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சிக்கன் வந்து ஒரு 30% குக் ஆயிருச்சு. இப்போ நான் இதில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஆட் பண்ண மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மசாலாஸோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வந்து சாத்தே ஆயிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதிலிருந்து 1 டீஸ்பூன் கிட்ட பவுடர் எடுத்து இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மசாலா ஸ்பைசஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த கடாய் சிக்கனுக்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாயை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன வெங்காயமையும் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே 100% குக் ஆயிருச்சு. லாஸ்ட் டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம குடமிளகாயும் இந்த ஆனியனும் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த குடமிளகாய் ஆனியன் ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் குக் பண்ணாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா கடாய் சிக்கன் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணி திரும்பவும் அதையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கசூரி மேத்தி வந்து நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம கடாய் சிக்கன் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக லாஸ்ட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுக்கிட்டேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கடாய் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு டைம் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். என்னோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.